ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆட்டு ரத்த வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஆட்டு ரத்தத்தை நல்லா எவ்வளோ உடைக்க முடியுமோ அவ்வளோ உடச்சி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாண்டில் எடுத்து எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் 2 கப் ப்ளட்டுக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்லா வதங்கினதையும் ஆட்டு ரத்தத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணலாம். நான் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டார்டிங்கில் உப்பு ஆட் பண்ண வேணாம். ஏன்னா உப்பு நல்லா அதிகமாக ஆரம்பிச்சிடும். சாப்பிடக்குள்ள உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உப்பு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணாதீங்க. இது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி தண்ணி நல்லா சுண்டி வர ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 டீஸ்பூனோட அரை டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே இதுக்கு போதுமான அளவு உப்பு. இது நல்லா பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போது கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். இது ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இதிலே ரைஸ் போட்டு கிளறி கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் நீங்கள் தனியாகவும் சாப்பிட்லாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.